ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ. யாரோட துணையும் இல்லாம யார்கிட்டயும் எந்த டவுட்ஸும் கேட்காம சிங்கிளா நானே சிங்கம் மாதிரி நின்று சமைச்சேன். ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்னங்கிறது நான் கடைசியா சொல்றேன். அதுக்குன்னு இது கேவலமா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளான புதினா சட்னி தான். இதுக்கு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டுக்கணும். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா நான் அதை மறந்துட்டேன். நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இட்லி கூடையும் தோசை கூடையும் வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் தேங்காயை கியூபா போட்டதுனால கொஞ்சம் சரியா அரைப்படல. நீங்க துருவி சேர்த்துக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.